வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது அக்கினம். இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அருண் பாண்டியன் ஜெயில இருக்கிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஒரு பெரிய ஒரு செல்வாக்க உள்ள ஆள் வந்துட்டு சொன்னதுனால இப்படி வந்துட்டு வெளியே வந்தவர் ஒருத்தனை கொலை பண்ணணும்னு தேடிட்டு இருக்காரு. யார் அவன், எதனால வந்துட்டு இவர் ரிவெஞ்ச் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா படத்தோட அவரோட பிளாஷ்பேக்கா அமைச்சிருந்தாங்க. கட் பண்ணோம்னா இந்த சைடு வந்துட்டு கீர்த்தி பாண்டியன் கேப் டிரைவரா இருக்கிறாங்க. அவங்க அந்த காருக்குள்ள வந்துட்டு ஒரு கன் ஒன்று வந்துட்டு கிடைக்குது. இந்த கன் யாருது என்னன்னு தெரியல, ஆனால் அந்த கண்ணால ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்ணால வரல, வேற ஒரு சம்பவம் கீர்த்தி பாண்டியன் பண்ணதுனால ஒரு பிரச்சனைங்கிறது வருது. அந்த ஆளு கீர்த்தி பாண்டியன் வந்துட்டு கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். சேம் வயசு அருண் பாண்டியன் கொலை பண்ணணும்னு நினைக்கிற ஆளுமே அதே ஆளு தான். இந்த ஒரு மிட் பாயிண்ட் எப்படி கனெக்ட் ஆகுது, இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுங்கிறது படத்தோட மீதி கதையை எடுத்திருந்தாங்க. படத்தோட இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்துட்டு அழகாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்தது. ஒரு பதட்டங்கிறது இருந்தது, எப்படியாச்சும் இங்கே எஸ்கேப் ஆயிரும், தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு அந்த கன் ஷாட்டு, ஸோ அது வந்துட்டு அழகாக வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அருண் பாண்டியன் இந்த வயசுல என்ன பண்ண முடியும், அது நீட்டாக வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இன்னும் கொஞ்சமே வந்துட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த சைடு வந்துட்டு கீர்த்தி பாண்டியன், ஸோ அவங்களோட அந்த ஒரு குழந்தையோட இருக்கிற ஒரு போர்ஷன் ஆகட்டும், சின்ன ஒரு லவ் சீன், அவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வரக்கூடிய ஒரு சண்டை காட்சிகள்னு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வெளிப்படுத்திருக்காங்க. படத்தோட பின்னாடி டிசைன் நல்லாவே இருந்தது. படத்தில் வரக்கூடிய பாடல்களுமே வந்துட்டு பெருசாக மனசில் பதிலாலும் படத்தை வந்துட்டு உறுத்தல. படத்தோட சினிமாவோட கணக்கு சூப்பராக இருந்தது. படத்தை வந்துட்டு ஒரு கம்மி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க, ஆனால் அது படம் பார்க்கும் வந்துட்டு உறுத்தாம வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ் கேட்டிங்கன்னா, அருண் பாண்டியனோட ஃபிளாஷ்பேக் எனக்கு பெருசாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை. அது அடிச்சு துவைச்சப்பட்ட ஒரு ஃபிளாஷ்பேக் தான். அது எதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்காக, அது வந்துட்டு அவர் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகும்போதே இதனால தான் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு அட்லாஸ்ட் கடைசி வரைக்குமே நம்மளால வந்துட்டு ஈஸியாக யூகிக்க முடிஞ்ச ஒரு ஃபிளாஷ்பேக்காக வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. இதனால தான் ரிவெஞ்ச் வாங்குறாங்கிறது கதையில் காட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான ஒரு ஃபிளாஷ்பேக்காக இருந்தது. அந்த ஃபிளாஷ்பேக்காக அழுத்தமாக ஒரு மாதிரி எமோஷனோட கரெக்டாக இருந்ததான்னு கேட்டால் கிடையாது. புள்ள சவர அந்த சீக்வன்ஸ்ல அருண் பாண்டியன் வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை, யாராச்சும் ஒரு ஒருத்தர் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு என்னோட எண்ணமா இருந்தது. அங்க வந்து அடிதான் வாங்கிட்டு இருக்காரு தவிர இவரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அதுவும் வந்துட்டு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது இவர் திரும்ப வந்துட்டு வெளியே வந்து இதுக்கப்புறம் கோவப்பட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அங்கேயே வந்துட்டு சண்டை போட்டு பிள்ளையை காப்பாத்திருக்கலாமே, கண்ணு முன்னாடி தான் அவன் கொலையே பண்றான் அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு ஷாட்ல வந்துட்டு டைரக்டா வில்லனை கொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், கையில கண்ணு இருக்கு, ஆனா அவனோட அப்பனை வந்து போட்டு சொல்லிட்டு இவன் தலையில கண்ணு வச்சு வந்து பேசிட்டு இருப்பாரு, நான் யார் தெரியுதா, என்னை வந்துட்டு கொலை பண்ண போறது யாருன்னு தெரியாம நீ செத்துருப்ப அப்படி இப்படின்னு. அதை பார்த்தோம்னா அவனை வந்துட்டு ஒரே ஒரு புல்லட்டை சுட்டுட்டு இவர் வந்துட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. அந்த சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ஏதோ நேரத்தை கடத்துறதுக்காக அந்த சீன் வந்துட்டு அப்படி தள்ளி போன மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு வில்லனை கொண்டு இருக்கலாம், அங்கேயே படம் பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சரியான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்துட்டு அமைக்காம இருந்தது. படத்தோட வீக்னஸா இருந்தது. கீர்த்தி பாண்டியன் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீக்வன்ஸ் வரும். அங்க இருக்கிற வக்கீலுமே வந்துட்டு ரொம்ப கேவலமா பேசுவான். போலீஸ்காரன் அதோட கேவலமா வந்து பேசுற மாதிரி காட்சிகள் இருக்கும். ஏன் ஒருத்தர் தான் போலீஸ்காரன் இருக்கானா, நீங்க கோர்ட்ல வாதக்கூடிய இந்த கேஸை இவங்க மேல இருக்கிற அதிகாரி இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி தப்பானவங்க இருக்க மாட்டாங்களா, ஏன் அவங்க வந்துட்டு இவங்க அடுத்த ஒரு ஸ்டெப் வந்துட்டு மூவே பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியுமே இருக்கதான் செஞ்சது. மத்தபடி எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான படமா இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.